நான் தான் ஓங்காரம். நற்குணங்கள், நற்சிந்தனைகள், நல்ல எண்ணங்கள் மற்றும் நல்ல பழக்கங்களை காத்து வருபவன். நான் தான் ஓங்காரம். ஓம் பிரம்மணே ஸ்வாஹா. 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 மகரிஷி காசியபரின் பாதார விந்தங்களுக்கு விஸ்வகர்மாவின் வந்தனங்கள். முனிவரே, நான் தேவ சிற்பியின் தர்மபத்னி விசுமதி. நாங்கள் இருவரும் தங்கள் சரணத்தில் ஒரு வேண்டுகோளை வைக்க இங்கு வந்திருக்கிறோம். தேவ சிற்பியையும் விசுமதியையும் ஆசிரமத்திற்கு வரவேற்கிறேன். வாருங்கள், ஆசனத்தில் அமருங்கள். முனிவரே, நாங்கள் எங்கள் மூத்த மகளின் விவாகத்தை எண்ணி கவலை கொண்டிருந்தோம். அச்சமயம் எங்களுக்கு தேவரிஷி நாரதரின் மூலமாக பரமபிதா பிரம்மா ஒரு செய்தி அனுப்பினார். சங்கியாவின் விவாகம் தங்கள் தேஜஸ்வி புத்திரன் சூரிய தேவனோடு நடப்பது முன்பே நிச்சயிக்கப்பட்டது. தேவரிஷி நாரதரின் அறிவுரைப்படி சூரிய தேவனை ஆராதனை செய்து அவரை மகிழச் செய்தோம். ஆனால் ஆனால் என்ன தேவி விசுமதி? கவலை வேண்டாம் தேவி அதிதி. தங்கள் பெருமைக்குரிய மகன் சூரிய தேவன் தன் விவாகத்திற்கான அனுமதியை தங்களிடம் பெற வேண்டும் என்று எங்களிடம் கேட்டுக்கொண்டான். அவன் ஒளி பொருந்தியவன் மட்டுமல்ல, உலக நியதியும் அறிந்தவன். பிள்ளைகளின் விவாகம் பற்றிய முடிவை பெற்றோர்கள் எடுப்பதே சாலச் சிறந்தது. ஏனெனில் பெற்றோர்கள் எல்லா இடங்களிலும் விசாரித்து தங்கள் அனுபவத்தினால் குழந்தைகளுக்கு நல்ல விதமாய் திருமணம் முடிக்க இயலும். எங்களுக்கு தங்கள் வேண்டுகோள் சம்மதமே தேவசிற்பி விஸ்வகர்மா. முனிவரே, தாங்கள் சம்மதம் தந்தது எங்களுக்கு கௌரவம்தான். அனைத்திற்கும் சம்மதம் தருவது நாம் அல்ல, உலகநாயகன் மகாவிஷ்ணுதான். அவரது விருப்பமின்றி ஓர் அணுவும் உலகத்தில் அசைவது சாத்தியமல்ல. விரைவிலேயே தேவகுரு பிரகஸ்பதியிடம் சுபமுகூர்த்தத்தை நிச்சயித்து விட்டு தங்களிடம் தெரிவிக்கிறோம். அது சிறந்தது. வணக்கம். வணக்கம். தேவகுரு பிரகஸ்பதி நிச்சயித்த முகூர்த்தத்தில் அதிதிபுத்திரன் சூரியதேவன் மற்றும் தேவி சங்கியாவின் திருமணம் நடந்தேறியது. மும்மூர்த்திகளும் இந்த வைபவத்தில் புதுமண தம்பதிகளுக்கு நல்லாசிகள் வழங்கி நின்றோம். ஆனால் தேவி சங்கியாவின் மனதில் தன் கணவன் சூரியதேவனின் கடும் வெப்பத்தைக் கண்டு எழுந்த தேவையற்ற பயம் என்ன ஆயிற்று? எந்த காரணத்திற்காக நான் இந்த கதையை தொடங்கினேனோ அதனுடைய மூலம் தேவி சங்கியாவின் பயத்தில்தான் மறைந்திருக்கிறது. சனிதேவனின் வீண் பிரமைக்கான காரணமே தேவி சங்கியாவின் பயம்தான். அதாவது விவாகத்தின் பொழுது சூரியதேவனின் அருகில் இருந்தும் கூட தேவி சங்கியாவின் வீண் பயம் விலகவில்லையா? இல்லை தேவி, அந்த பயம் விலகி இருந்தால் பின்னர் சனிதேவனுக்கும் இந்த வீண் பிரமை ஏற்பட்டிருக்காது. ஆனால் விவாகத்தின் பொழுது தேவி சங்கியா தன் பதி சூரியதேவனின் அருகில் இருந்தும் கூட தனது வீண் பயத்தினால் சயன அறையில் நடுக்கத்தோடு சூரியதேவனுக்காக காத்திருக்கிறாள். என்னாயிற்று சங்கியா? நீ நீ இப்பொழுது
எதற்காக இவ்விதம் பயப்படுகிறாய்? ஒன்றுமில்லை சுவாமி. ஏதோ இருக்கிறது சங்கியா. விவாகத்தின் பொழுது நான் உனது பயம், நடுக்கம் மற்றும் தவிப்பை பார்த்து கொண்டுதான் இருந்தேன். உனக்கு எனது உஷ்ணம் கண்டு பயமா? அன்பே, இச்சமயம் நான் உனக்கு வெப்பம் மற்றும் அக்னிமழை பொழியும் பாஸ்கரன் அல்ல. இப்பொழுது உன் கணவன் குளிர்ந்த உள்ளம் கொண்ட சூரியன். அன்பை வேண்டி மென்மையான உள்ளத்தோடு பல யுகங்களாக காத்திருக்கிறேன். நீ என்னிடம் பயம் கொள்ள வேண்டிய அவசியமில்லை. நீ இப்பொழுது இந்த சூரிய தேவனின் வாழ்க்கைக்கு ஒளி கொடுக்க வந்துள்ளாய். உனது பயம் தேவையற்றது. யோசித்துப் பார், எந்த தம்பதியை சிருஷ்டியின் முதல் மூர்த்திகளான மும்மூர்த்திகளும் நலமோடு வாழ வேண்டும் என ஆசி வழங்கினார்களோ அவர்கள் பயப்பட தேவையில்லை. தங்களது சிருஷ்டியில் எத்தனை விசித்திரமான வினோதமான படைப்புகள் பரமபிதா பிரம்மதேவரே. நாராயண 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 சத்ய நாராயண நாராயண நாராயண. நாராயண நாராயண. தர்மத்தை காக்கும் தர்மராஜன், உயிர்களின் பாவ புண்ணிய கணக்கை எழுதும் சித்திரகுப்தன், இப்படி வானில் அமர்ந்து பரமபிதா பிரம்மதேவரை ஏன் ஆராதிக்கின்றனர்? நாராயண நாராயண. இதன் ரகசியத்தை நீ கண்டுபிடித்தே ஆக வேண்டுமே நாரதா. இல்லையேல் உன்னுடைய இந்த மனம் ஆர்வக் கடலிலே மூழ்கி சத்தளிக்குமே, தவிக்குமே. இதோ வருகிறேன். ஓம் நமச்சிவாய. நாராயண நாராயண. தர்மராஜா, சித்திரகுப்தா, கண்களை திறவுங்கள், தியானத்தை கைவிடுங்கள். நாராயண நாராயண. நான் இங்கு வந்தது தங்களுக்கு பிடிக்கவில்லையா? எங்கள் மனதில் எழும் எண்ணங்களைக் கண்டு தாங்கள் எங்களுக்கு உதவி புரிந்தீர்கள். இச்சமயம் தங்களைக் கண்டு நாங்கள் எப்படி மகிழ முடியும்? தாங்கள் தர்மிஷ்டர், நீதியையும் தர்மத்தையும் அறிந்தவர். ஒருவரது தவத்தையோ ஆராதனையோ தடை செய்வதை தர்மம், நீதி அறிந்தவர்கள் குற்றம் எனச் சொல்வார்கள். நாராயண நாராயண. என்றும் தர்மத்தை காக்கும் தர்மராஜனே, நீ சொல்வது உண்மைதான். ஒருவர் ஆராதனையில் தவத்தில் குறுக்கிடுவது சரியல்ல என்பது உண்மையே. பெரும் குற்றம்தான் தர்மராஜா. அது தெரிந்திருந்தும் தாங்கள் ஏன் எங்கள் பிரம்ம ஆராதனையில் குறுக்கிட்டீர்கள்? நாராயண நாராயண. ஆராதனையிலும் பூஜையிலும் குறுக்கிடுவது நாரதன் சுபாவம் அல்ல. உலகில் பக்தியையும் தர்மத்தையும் பிரச்சாரம் செய்யும் நாரதன் தன் பக்தர்களுக்கு உதவி புரிகிறான். உதவி புரிவது குற்றம் அல்லவே? உதவியா? நாராயண நாராயண. ஆம், உதவிதான். சிவகிருபையால் எனக்கு நீங்கள் செய்யும் கடும் தவத்தின் காரணம் தெரிந்துவிட்டது தர்மராஜா. அதனால்தான் நான் இங்கு உங்களுக்கு உதவி புரிய வந்திருக்கிறேன். தேவரிஷி,
முன்பின் யோசியாமல் தங்களை நான் தவறாக நினைத்து விட்டேன். என்னை மன்னித்து விடுங்கள். மன்னிப்பு வேண்டி என்னை சஞ்சலமடைய செய்யாதீர்கள். தாங்கள் கூறியது அனைத்தும் தர்மத்தின்படியே கூறினீர்கள். யாருடைய தவத்திலும் ஆராதனையிலும் எவரும் குறுக்கிடவே கூடாது. இந்த உண்மையை இன்று முதல் உலகம் முழுவதும் தெரிந்து கொள்ளட்டும். பூலோகவாசிகள் இதை பின்பற்றவும் செய்வர். தேவரிஷி, எங்கள் பிரச்சனை மிகவும் பெரிது. நான் ஏற்கனவே கூறினேன், சிவகிருபையால் எனக்கு உங்கள் பிரச்சனை முன்பே தெரியும். இனிமேல் சிறிதும் தாமதம் வேண்டாம். வெகு சீக்கிரமே இருவரும் பரமபிதா பிரம்மாவை காணச் செல்லுங்கள். அவர்தான் உங்கள் பிரச்சனைக்கு உடனேயே தீர்வு சொல்வார். தேவரிஷி, தவத்தையும் ஆராதனையும் பாதையில் விட்டு பிரம்மலோகம் செல்வது உச்சிதமா? அது தேவரிஷி நாரதரின் கூற்று சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டது. அவர் உலகில் மங்களம் நிலவ வேண்டும் என்று விரும்புபவர், அனைவருக்கும் உதவி செய்பவர். நாம் அங்கு செல்வதே உச்சிதமாகும். அதனால்தான் தேவரிஷி பிரம்மலோகம் செல்லும்படி பணிக்கிறார். தங்கள் ஆணை தேவரிஷி. ஓம் பிரம்மணே நமஹ. நாராயண நாராயண. ஓம் பிரம்மணே நமஹ. நான் அறிவேன். எனது மானசபுத்திரன் நாரதனின் அறிவுரைப்படி நீங்கள் பிரம்மலோகம் வந்திருக்கிறீர்கள். நாரதனிடம் நீங்கள் கூறிய பெரும் பிரச்சனையை நானும் உங்கள் வாயால் கேட்க விரும்புகிறேன். விஷயம் இதுதான் பரமபிதா. அது தர்மராஜனே, உன் மனதில் உள்ளதை கூற தயங்க வேண்டாம். தயக்கமின்றி கூறிவிடு. நீ என்ன கூற விரும்புகிறாய்? பரமபிதாவே, பூவுலகில் உயிர்கள் மரணத்திற்கு பிறகு அந்த ஆத்மாக்கள் கர்ம வினைகளை அனுபவிக்க தாங்கள் யமலோகத்தை நிர்மாணித்தீர்கள். தர்மராஜனான என்னை அதற்கு அதிகாரியாக்கினீர்கள். அதோடு என்னை பூவுலக மக்களின் பாவம் மற்றும் புண்ணிய கணக்கினை எழுத பணித்தீர்கள். ஆனால் எங்களுக்கு எந்த வேலையும் இல்லை. நாங்கள் வெகு நாட்களாக காத்துக் கொண்டிருக்கிறோம். ஆம் பிரம்மதேவரே, எதிர்பார்த்து வருடங்கள் ஓடிவிட்டன. ஆனால் அதுக்கு ஒரு முடிவு மட்டும் வரவில்லை. நாங்கள் வேலையின்றி தவிக்கிறோம். எங்களுக்கு ஒரு வழிகாட்டுங்கள் பரமபிதாவே. கர்மத்தை பற்றி மனப்பூர்வமாக என்னிடம் பேசியது என்னை ஆராதித்தது போலாகும். அதோடு நாரதன் கூற்றுப்படி பிரம்மலோகம் வந்ததால் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆனால் தர்மன் இவ்வாறு கவலையுறுவது அழகல்லவே? தர்மத்தின் மூலமே தைரியம் மற்றும் தீரம்தான். உண்மைதான், உண்மைதான் பரமபிதா. ஆனால் நாங்கள் பல காலங்களாக யமதர்மன் தோன்றுவதை காண விரும்புகிறோம். ஆனால் நாங்கள் காத்திருந்தோமே தவிர யமதர்மன் தோன்றவில்லை. யமதர்மன் தோன்றாத காரணத்தால் பூவுலக உயிர்களை யமலோகம் கொண்டு வர எவருமே இல்லை. அதனால்தான் நாங்கள் கவலையுற்று இருக்கிறோம். தைரியமும் தீரமும் எங்களை விட்டு விலகிவிட்டன. நாங்கள் உங்களை நாடி வந்துள்ளோம். எங்களுக்கு வழிகாட்டுங்கள் பரமபிதா. யமதர்மன் தோன்றுவதற்கு வழி செய்யுங்கள். உங்கள் கோரிக்கையை நான் யோசிக்கும் முன்பு உங்கள் இருவருக்கும் ஒரு உண்மையை கூற விரும்புகிறேன். தர்மராஜனே, சித்ரகுப்தா, ஒரு விஷயம் உங்களுக்கு மிக நன்றாக தெரியும். சிவனிச்சைப்படி கிருதயுகத்தில் எந்த உயிரும் அகால மரணம் அடைவதில்லை. சத்தியத்தின் வழிப்படியே நடந்து அனைத்துயிர்களும் பூரணமாய் வாழ்கின்றன, பின் மரிக்கின்றன. பின்னர் சரீரத்தை விடுத்து யமலோகம் வந்து விடுகின்றனர். ஆனால் அசுரர், ராட்சசர், அரக்கர்கள் அகால மரணம் அடைகிறார்களே பரமபிதா, அவர்கள் பிராணனை எவர் எங்கு எடுத்துச் செல்கிறார்கள்? அதையும் தெரிவியுங்கள். பரம்பொருள் விஸ்வநாதர் ஆணைப்படி அசுரர் மற்றும் அரக்கர்களின் இருப்பிடம் பாதாள லோகமாகும். மரணத்திற்கு பின் அவர்கள் அங்கேயே கிடந்து மீண்டும் அங்கேயே பிறக்கின்றனர். ஏதேனும் அவதார சக்தி மூலம் அவர்கள் இறந்தால்
அப்பொழுது அசுர யோனியுடன் பாதாளத்திலிருந்து முக்தி பெறுகின்றனர். ஆனால் கிருத்தயுகம் முடிந்த பின் திரேதாயுகம் ஆரம்பிக்குமே, அப்பொழுது என்ன நிகழும்? யமராஜன் இல்லாமல் நாங்கள் எப்படி கடமையாற்றுவது? உங்களது கவலை நியாயமானது. ஆனால் தேவாதி தேவர் மகாதேவரின் கருணையால் விரைவில் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கிடைக்கும். ஓம் நம சிவாய. நாராயண நாராயண. பரமபிதா, இப்பிரச்சனையின் எதிர்கால தீர்வுக்கான ஒரு அடையாளம் நிகழ்காலத்தில் கிடைக்குமா? நீ எதிர்காலத்தை நினைத்து ஏன் அவசரப்படுகிறாய் நாரதா? பரமபிதா, தயவு செய்து கோபம் வேண்டாம். நான் ஒரு வினாவைத்தான் எழுப்பினேன், வெறும் வினா. அதற்கு பதில்... உன் சாமர்த்தியத்தை காட்டி என்னை ஏமாற்ற முயற்சிக்காதே நாரதா. அவசரம் மற்றும் அலைந்து திரியும் உன் சுபாவத்தை கட்டுப்படுத்து. பரமபிதா, நான் எப்படி என்னை கட்டுப்படுத்திக் கொள்ள இயலும்? என் சுபாவத்தை தாங்கள் எழுதிவிட்டீர்களே, அதன்படிதான் நான் நடக்கிறேன். தாங்களே தங்கள் எழுத்தை மாற்ற விரும்பினால் மாற்றிக்கொள்ளுங்கள். மாற்றுங்கள் நாரதன் சுபாவத்தை. பின் நாரதன் தங்களிடம் வினா எழுப்ப வரவே மாட்டான். அது மட்டுமல்ல, ஆர்வக் கடலிலும் தத்தளிக்க மாட்டான். தந்திரக்காரனே, உன் திறமையான நடிப்பை மிக அழகான வகையில் என்னிடமே காட்டுகிறாய். உன் வினாவுக்கான விடையில் நான் எதிர்காலத்தை மறைமுகமாக உணர்த்துகிறேன். சூரியதேவன் மற்றும் சங்கியாவின் புத்திரனாக விரைவில் யமராஜன் பிறப்பான். அதுவரை நாம் காத்திருக்கத்தான் வேண்டும். மங்களம் உண்டாகட்டும். ஓம் பிரம்மணே நமஹ. நாங்கள் தங்களை சோகத்துடன் தான் காண்கிறோம். தங்கள் சோகத்திற்கு என்ன காரணம் தாயே? நாங்கள் தங்கள் துக்கத்தை அறிந்து கொள்ள அருகதையற்றவர்களா? தங்கள் துயரத்திற்கு காரணம் நாங்கள் இருவருமோ? நாங்கள் ஏதேனும் தவறு செய்து விட்டோமா? உண்மை என்னவென்றால், எங்கள் தாயை மகிழ்ச்சியோடு காண்பதற்கு நாங்கள் ஏங்குகின்றோம். பதில் கூறுங்கள் தாயே, தங்கள் துயரத்திற்கு காரணம் தான் என்ன? பதில் கூறுங்கள் தாயே, கூறுங்கள். இன்று தாங்கள் தங்கள் துயரத்திற்கு காரணம் கூறியே ஆக வேண்டும் தாயே. ஒருவேளை நாங்கள் தவறேதும் செய்திருந்தால் எங்களை தண்டியுங்களேன். இல்லை யமாயமி, இல்லை. நீங்கள் இருவரும் என் அன்பிற்கு உகந்தவர்கள். அதோடு நீங்கள் இருவரும் எந்த தவறும் செய்யவில்லை. உங்கள் இருவர் மீதும் என் மனதில் அளவு கடந்த அன்பு உள்ளது. தங்கள் துயரத்தின் காரணம்தான் என்ன? என் துயரத்திற்கு எந்த காரணமும் இல்லை மகனே. ஏதோ மனம் அமைதியிழந்து தவிக்கிறது. அதுதான் ஏன் தாயே? நாங்கள் தங்கள் துயரத்தை முழுமையாக தீர்க்க விழைகிறோம் மாதா. ஆகவே கூறுங்கள். பிரகாசம் மிக்க எங்கள் தந்தை சூரியதேவன் தங்களை நேசிக்கவில்லையா? இல்லை, தாங்கள் தான் அவரை நேசிக்கவில்லையா? பிடிவாதம் வேண்டாம் யமாயமி. என்னை என் துயரத்துடன் விட்டு விடுங்கள். இல்லை மாதா, இல்லை. தங்கள் துயரத்திற்கான காரணத்தை கூறியே ஆக வேண்டும். கூறுங்களேன் தாயே, கூறுங்கள். யமா, யமி, ஒன்று உண்மை. உங்கள் மாதா என்னிடம் மகிழ்ச்சியாக இல்லை. வணக்கம் தந்தையே. அது மட்டுமல்ல யமா, யமி, விவாகத்திற்கு பிறகு தேவி சங்கியா எப்பொழுதுமே பயந்து கொண்டிருக்கிறாள். அந்த பயத்திற்கு காரணம்தான் என்ன? யமா, உன் தாய் நினைக்கிறாள். என் வெப்பம் இவளை சாம்பலாக்கிவிடும் என்று. நான் பலமுறை இவளிடம் கூறிவிட்டேன். எனது வெப்பம் உலகை காக்கும் பொருட்டென்று. அவளை பொறுத்தமட்டில் எனது மனதில் அளவு கடந்த அன்பு மட்டுமே உண்டு. சுவாமி, ஒன்று வரியா பிள்ளைகளுக்கு முன்னால் இந்த புராணங்கள் அவசியம்தானா? உனது பயம் களைவதற்கு நிச்சயமாக
யமன் யமிக்கு இந்த புராணங்கள் தெரிய வேண்டியது மிக அவசியம். என்னை போன்றே நீயும் என் மீது அன்பு செலுத்த வேண்டும் என விரும்புகிறேன். எப்பொழுதும் நீ என் அன்பை அலட்சியம் செய்து என்னை பயம் மற்றும் வெறுப்புடன் பார்த்தாய். சொல்லுங்கள் யமா, யமி, இது போன்ற சூழ்நிலையில் வாழ்வை நடத்திச் செல்வது சாத்தியமாகுமா? எப்பொழுதும் என்னையே குறை கூறுகிறீர்கள். ஒருபுறம் சாந்தமாக பேசுகிறீர்கள், மறுபுறமோ தங்கள் வெட்பத்தை அதிகமாக்கி பயமுறுத்துகிறீர்கள், மகிழ்ச்சி அடைகிறீர்கள். தாங்கள் ஒரு பொழுதும் கணவனின் அன்பை கொடுத்ததில்லை. சங்கியா, நீ வீணாக குற்றம் சுமத்துகிறாய். நான் குற்றம் சுமத்தவில்லை, இது உண்மை. என் பயத்தை விலக்குவதற்கு தாங்கள் ஒரு பொழுதும் முயற்சித்ததில்லை. நீதான் வீணாக என் மீது குற்றம் சாட்டி என் பொறுமையை மிகவும் சோதித்திருக்கிறாய் சங்கியா. உண்மை என்னவென்றால் உன் தவறுகளை இன்று வரை நான் பொறுத்துக் கொண்டிருந்தேன். என் பொறுமையும் இன்று எல்லை மீறிவிட்டது. தங்களை போன்ற ஒருவருடன் வாழ்வது சாத்தியமே இல்லை. இனி நான் உங்களுடன் ஒரு நாளும் இருக்க மாட்டேன். இது என் சபதம். தாயே, 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 எங்களை விட்டு செல்லாதீர்கள். தாயே, 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 எங்களை விட்டு செல்லாதீர்கள். தாயே, 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 எங்களை விட்டு செல்லாதீர்கள். தாயே, தாயே, எங்களுக்கு உங்கள் அன்பும் பாசமும் அவசியம் தேவை. தாயே, போகாதீர்கள். இல்லை, இனி நான் திரும்பி வரமாட்டேன். என் சபதத்தை மீறுவதோ நான் திரும்பி வருவதோ சாத்தியமில்லை. தாயே, நாராயண நாராயண. ஹே பரமபிதா, தங்கள் அற்புத சிருஷ்டியில் இதென்ன விபரீதம்? நான் காண்பது கனவா? உலகிற்கே ஒளி வழங்கி தன் வேகத்தினால் உலகை இயக்கும் தேஜஸ்வி சூரிய தேவனின் குடும்பத்தில் இருளா? சிவ 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 சிவ. இந்நிலையை மாற்றியாக வேண்டுமே, இந்நிலையை மாற்றியாக வேண்டுமே. ஓம் நமः சிவாய. நாரதா, உன் கடமை உன்னை அழைக்கிறது. கைலைக்கு சென்று இறைவன் சிவனின் தியானத்தை கலைப்பதற்கு பதில் உன் கடமையை உணர்ந்து கொள். அங்கேயே நில் நாரதா. தங்கள் ஆணை பரமபிதா. நாராயண நாராயண. யமா, யமா, நம் தாய் சூரியலோகத்தை விட்டு சென்று விட்டார்கள். இனி நாம் எவ்வாறு இங்கு இருப்பது? உண்மைதான் யமி, நீ சொல்வது சரிதான். தாயின் குறையற்ற அன்பு இல்லாமல் நாமும் சூரியலோகத்தில் இருப்பது சாத்தியமல்ல. நான் சூரியலோகத்தை விட்டு பூலோகத்திற்கு சென்று விடுவேன். என்னையே நீராக மாற்றி யமுனை நதியாகி விடுவேன். யமுனை நதியாகி விடுவேன். தேவி யமி, பர்வதராஜனாகிய நான் தங்களை பூலோகத்திற்கு மகிழ்ச்சியோடு வரவேற்கிறேன். வாழ்க வாழ்க தேவி யமுனா குமாரி வாழ்க. வாழ்க வாழ்க தேவி யமுனா குமாரி வாழ்க. வாழ்க வாழ்க தேவி யமுனா குமாரி வாழ்க. தேவி யமுனா, பகவான் ஸ்ரீ விஷ்ணுவின் கிருபையால் தங்கள் கதையை நாங்கள் அறிந்து கொண்டோம். தேவியமி, தங்கள் துயரம் மற்றும் கவலையை மறந்து தாங்களும் பூலோக மக்களை வாழ்விக்க வந்திருக்கிறீர்கள்.
அது பெரும் பாக்கியம். இனி புராணங்கள் எப்பொழுதும் தங்களுடைய புகழை கூறிக்கொண்டே இருக்கும். பர்வதராஜனே, தங்கள் ஸ்தானம் எனக்கு என் தந்தை சூரியதேவன் மற்றும் தாய் சங்கியாவை போன்று மரியாதை மிக்கது. தாங்கள் தங்களுடைய இந்த பர்வத ராஜ்யத்தில் எனக்கு இடமளித்து தன்யமாக்கினீர்கள். உண்மை அதுவல்ல தேவி. தங்கள் திருவடி தாமரையை பரிசித்த மாத்திரத்தில் நான் மட்டுமல்ல, இப்பூலோக வாசிகள் அனைவருமே பவித்திரமாகி விடுகிறார்கள். தங்களால் இந்த மலை சிகரம் தங்களுடைய உற்பத்தி கஷேத்திரமாக யமுனோத்ரி என்ற பெயரால் வழங்கப்பெறும். பூலோக மக்களை வளம் பெறச் செய்ய வந்த தேவி யமுனா வாழ்க! பூலோக மக்களை வளம் பெறச் செய்ய வந்த தேவி யமுனா வாழ்க! தாயே, திரும்பி விடுங்கள், திரும்பி வந்து விடுங்கள் தாயே. எங்களை விட்டு போகாதீர்கள் தாயே, போகாதீர்கள் தாயே. திரும்பி வந்து விடுங்கள் தாயே, திரும்பி வந்து விடுங்கள். எங்களை விட்டு செல்லாதீர்கள் தாயே. திரும்பி வந்து விடுங்கள், திரும்பி வந்து விடுங்கள் தாயே. தாயே, திரும்பி வந்து விடுங்கள். எங்களை விட்டு செல்லாதீர்கள் தாயே. திரும்பி வந்து விடுங்கள் தாயே, திரும்பி வந்து விடுங்கள் தாயே. திரும்பி வந்து விடுங்கள் தாயே, திரும்பி வந்து விடுங்கள். எங்களை விட்டு செல்லாதீர்கள் தாயே. நாராயண நாராயண. வணக்கம் தேவரிஷி. சூரியபுத்திரனே, நான் கூறுவதை கேள். என்ன கேட்பது, என்ன கூறுவது தேவரிஷி? என் கண் எதிரிலேயே எங்களது குடும்பம் சின்னா பின்னமாகிவிட்டது. என்னை பெற்ற என்னுடைய தாய், உயிரை விட நேசிக்கும் என் சகோதரி என்னை விட்டு சென்று விட்டனர். இனி கேட்கவோ கூறவோ எதுவும் இல்லை. தாங்கள் என்னை மன்னிக்க வேண்டும். சூரியபுத்திரன் யமதேவனே, உனது துக்கம் எனக்கு புரிகிறது. நாம் துக்கம் என நினைப்பதெல்லாம் உண்மையில் துக்கம் இல்லை. அது இறைவன் நமக்கு வைக்கும் சோதனைகள் தான். சங்கடம் மற்றும் துன்பங்களால் நீ இது போன்று மனமுடிந்தால் எதிர்காலம் என்ன ஆவது? எதிர்காலமா? எதிர்காலத்தை பற்றி பேசுகிறீர்களே, எவனது நிகழ்காலம் இன்னல்களால் ஒரே அடியாக இருள்பட்டு கிடக்கிறதோ அவனுக்கு எதிர்காலம் இல்லாமல் இருப்பதே நல்லது. அப்படி கூறாதே யமதேவனே, அப்படி கூறாதே. வேறென்ன கூறுவது, என்ன கூறுவது? என் அன்பு தாய், என் சகோதரி இருவரும் செல்வதைக் கண்டு நான் ஏதும் செய்ய இயலவில்லை. யமியின் துயரத்தை காண இயலவில்லை தேவரிஷி, காண இயலவில்லை. மனமுடிந்து போன நான் என் வாழ்க்கையை முடித்துக் கொள்ள விரும்புகிறேன். நாராயண நாராயண. யமதேவா, வாழ்க்கையை முடித்துக் கொள்வதால் பிரச்சனைகள் முடிந்து விடுவதில்லையே. உயிரை மாய்த்துக் கொள்வதால் என் சகோதரியின் துக்கத்தையாவது காணாமல் இருப்பேன் அல்லவா? யமதேவா, உயிரை மாய்த்துக் கொள்வதால் யமியின் துயரமும் தீரப்போவதில்லை, தேவி சங்கியாவின் துயரமும் தீராது. ஆகையால் இப்பொழுது நீ தைரியமாக இருக்க வேண்டும். இல்லை தேவரிஷி, நான் யமியின் துயரத்தை கண்டு எந்த தைரியமும் கொள்ள முடியாது. ஒருவேளை நான் யமியின் துக்கம் பரமசுகமாக மாறும் ரகசியத்தை கூறிவிட்டால்? அப்படியா? பிறகு நான் தாங்கள் கூறும் வண்ணமே நடந்து கொள்வேன் தேவரிஷி, நிச்சயம் நடப்பேன். ஆகவே என் பிரிய யமியின் சுகத்திற்கான ரகசியத்தை கூறுங்கள். துவாபர யுகத்தில் உலகை காக்கும் ஸ்ரீஹரி விஷ்ணு பூ உலகில் தர்மத்தை ஸ்தாபிப்பதற்காக பகவான் ஸ்ரீகிருஷ்ணனாக அவதரிக்கப் போகிறார். ஆனால் பகவான் ஸ்ரீகிருஷ்ணனின் அவதாரத்திற்கும் என் பிரிய யமிக்கும் என்ன சம்பந்தம்? சம்பந்தம் உள்ளது யமதேவா, சம்பந்தம் உள்ளது. ஸ்ரீ கிருஷ்ணாவதார சமயத்தில் உனது சகோதரி யமுனா நதிக்கரைதான் ஸ்ரீகிருஷ்ணனின் பாலலீலைக்கான ஸ்தலமாக போகிறது. ஸ்ரீ கிருஷ்ண சரண ஸ்பர்சத்தினால் அவள் தனது துக்கம் அனைத்தையும் மறந்து விடுவாள். மூ உலகங்களிலும் அவளுக்கு நிலையான புகழ் கிடைத்துவிடும். யமியின் சௌபாகியத்தை கேட்டு நான் மகிழ்ச்சி அடைகிறேன் தேவரிஷி. தங்களுக்கு நன்றி. தக்க தருணத்தில் என் துயரத்தை தீர்த்து தாங்கள் பேருதவி செய்தீர்கள். ஆனால் நான் தங்களிடம் ஒன்று கேட்க விரும்புகிறேன் தேவரிஷி. நாராயண நாராயண. சிவகிருப்பையால் நீ கேட்க விரும்புவது எனக்கு தெரியும். யமதேவா, நீ இதைத்தானே கேட்க விரும்புகிறாய்? உன் கண் எதிரிலேயே உனது தாயும் உனது சகோதரியும் உன்னை விட்டு சென்று விட்டனர். ஆனால் உன் தேஜஸ்வி தந்தை சூரியதேவனோ அவர்களை தடுக்க ஒரு முயற்சியும் செய்யவில்லை. ஆம் தேவரிஷி,
இது என்னுடைய தந்தை சூரிய தேவர் செய்த அநீதி அல்லவா? நாராயண நாராயண. யமதேவா, நியாய அநியாயங்களை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும் மிக நன்றாக தெரியும். ஒரு சம்பவம் முடிந்ததும் மற்றொரு புது சம்பவம் பிறக்கிறது. ஒவ்வொரு இரவுக்கு பிறகும் ஒரு புது நாள் பிறக்கிறது. மன்னிக்க வேண்டும் தேவரிஷி. பொருள் பொதிந்த தங்கள் சூசகமான வார்த்தைகளை என்னால் புரிந்து கொள்ள இயலவில்லை. கிருபை கூர்ந்து எளிய வார்த்தைகளால் தெளிவுபட கூறுங்கள். உனது குடும்பத்தின் நிகழ்ச்சிகளுக்கு பின்னணியில் எதிர்காலம் புதைந்திருக்கிறது. அதாவது யமதேவா, ஒருபுறம் உனது தாய் பலவிதமான துன்பங்களால் நிராசையுற்று பாகவத பக்தி மார்க்கத்தில் சென்று விடுவாள். இங்கு உனது சகோதரி யமுனையாக உலக நன்மைக்காக பூலோகவாசிகளுக்கு உதவுவாள். அப்படியானால் நான் சூரியபுத்திரனே, நீ சூரியலோகத்தில் இருந்து ஒரு விசேஷ காரியத்திற்காக வெளிவந்திருக்கிறாய். ஆனால் சிவனிச்சைப்படி உனக்கு அது என்னவென்றுதான் தெரியவில்லை. தங்களுக்கு தெரிந்திருக்குமே தேவரிஷி. நாராயண நாராயண. நிச்சயம் தெரியும். யமலோகத்தின் பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வதற்கு நீ சூரியலோகத்தை தியாகம் செய்திருக்கிறாய், வெளிவந்திருக்கிறாய். யமலோகமா? ஆம் சூரியபுத்திர யமராஜனே. யமராஜனா? தாங்கள் என்ன கூறுகிறீர்கள்? எதுவுமே புரியவில்லை. நாராயண நாராயண. என் வார்த்தைகளை சந்தேகிக்காதே. நீ அதிவிரைவாக யமலோகம் சென்று பார். அங்கு பரமபிதா பிரம்மதேவரின் ஆணைப்படி தர்மராஜனும் சித்திரகுப்தனும் உனக்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். தாயும் சகோதரியும் சென்ற பிறகு சூரியலோகத்துடன் எனக்கிருந்த தொடர்பும் மறந்துவிட்டது. இனி யமலோகம்தான் எனக்கு நிலையான வாசஸ்தலமாகும். நாராயண நாராயண. என்ன யோசிக்கிறாய்? என் வார்த்தைகளில் நம்பிக்கை இல்லையா? அவ்வாறு கூறாதீர்கள். தங்கள் வார்த்தைகள் சத்தியத்தின் மறு உருவம். தாங்கள் வந்திருக்காவிட்டால் நான் எத்தனை பெரிய தவறை செய்திருப்பேன் என்று யோசித்தேன். தேவரிஷி, தங்கள் வழிகாட்டுதலால் நான் தன்யனானேன். யமலோகம் செல்ல உத்தரவு கொடுங்கள். மங்களம் உண்டாகட்டும். நாராயண நாராயண. தேவி சங்கியாவின் மைந்தன் யமனுக்கு யமலோகத்திலும் புத்திரி யமிக்கு பூலோகத்திலும் நிலையான வாசம் கிடைத்துவிட்டது. ஆனால் தேவி சங்கியாவின் நிலை என்ன ஆகும்? நாராயண நாராயண. அக்கா அக்கா, திருமணம் ஆனவுடன் எங்களை மறக்கும் அளவிற்கு அங்கு ஒண்டி விட்டாயா? நான் தந்தையிடம் பலமுறை கூறினேன் உன்னை அழைப்பதற்கு. ஆனால் அவர் என் வேண்டுகோளை ஏற்கவில்லை. என்ன விஷயம் அக்கா? ஏன் அழுகிறாய்? ஏதேனும் பிரச்சனையா? மகளே சங்கியா, என்னவாயிற்று? விவாகம் முடிந்த பிறகு உன்னை இன்றுதான் பார்க்கிறேன். நீ தனியாக வந்தாயா? எனது அருமை மருமகன் சூரிய தேவன் எங்கே? தாயே, நான் சூரிய லோகத்தை நிரந்தரமாக பிரிந்து வந்து விட்டேன். சங்கியா, அதாவது நீ நிச்சயம் கணவனிடம் ஏதாவது விவாதம் செய்திருப்பாய், வருந்த வைத்திருப்பாய். அவர் என்னை வருந்த வைத்தாரா என்று தங்களுக்கு ஏன் என்னிடம் கேட்க முடியவில்லை தந்தையே? என் சுயமரியாதையை வெகுவாக அவர் சோதித்து விட்டார். அது போன்ற அவமான சூழ்நிலையில் நான் இனி இருக்கவே முடியாது. நீ 2 குழந்தைகளுக்கு தாய். நீ அங்கிருந்து வரும்போது உனது மகன் யமன் யமியை பற்றி கூட யோசிக்கவில்லையா? அவர்கள் வளர்ந்து விட்டார்கள் தாயே. நான் சூரிய லோகத்தை தியாகம் செய்ய முடிவு செய்த பின் அவர்களை பற்றி ஏன் கவலைப்பட வேண்டும்? நான் நிரந்தரமாக இங்கு இருக்கப் போகிறேன். அது முடியாது. புகுந்த வீட்டை விட்டு வரும் பெண்களுக்கு பிறந்த வீட்டில் இடம் கிடையாது. உனக்கும் இங்கு இடம் கிடையாது சங்கியா. சூரிய தேவனின் அனுமதி இல்லாமல் நாங்களும் உன்னை இங்கு வைத்திருக்க முடியாது.
இவ்வளவு கடுமையாக நடந்து கொள்ள வேண்டாம். மகளே மகிஷ்மதி, தர்மத்தை கடைபிடிப்பவர்களுக்கு அவ்வப்போது இது போன்ற சோதனை வரத்தான் செய்யும். நான் புத்திர பாசத்திற்காக தர்மத்தின் வழியிலிருந்து விலக வேண்டுமா? என்ன தர்ம வழியா? ஆம் மகளே, தர்மம் விதித்தபடி திருமணத்திற்கு பிறகு ஒரு பெண்ணின் இருப்பிடம் அவள் கணவனின் இல்லம்தான். சங்கியா சூரிய லோகத்திற்கு செல்லத்தான் வேண்டும். அங்கு சென்று சூரிய தேவனிடம் மன்னிப்பு கேட்கத்தான் வேண்டும். ஒரு பொழுதும் நான் அங்கு செல்ல மாட்டேன். இது என் சபதம், தெரிந்து கொள்ளுங்கள். அப்படியானால் உன் தந்தை வீட்டிலும் உனக்கு இடமில்லை சங்கியா. எவ்வாறு நீ வந்தாயோ அவ்வாறே திரும்பிச் செல். சரி, திரும்பிச் செல்கிறேன். கணவனின் அவமானத்தையே பொறுக்காதவள் தங்கள் பேச்சை ஏன் கேட்க வேண்டும்? மகளே சங்கியா! அக்கா, சங்கியாவை வர சொல்லுங்கள் சுவாமி. அக்காவை வர சொல்லுங்கள் தந்தையே. சங்கியா உணர்ச்சி வசப்பட்டு ஏதாவது செய்து விடுவாள். காக்கும் கடவுள் விஷ்ணுவின் இச்சை அதுதான் என்றால் அதுவும் எனக்கு சம்மதமே. ஆனால் நான் தர்ம வழியிலிருந்து விலக முடியாது தேவி. என்ன செய்வது? வேறு வழி இல்லை. நாராயண 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 பஜமன நாராயண 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 நாராயண. தேவி சங்கியா, நீ கணவனை விட்டு வந்தது சரியில்லை தேவி. எனக்கு இன்றும் நன்கு நினைவிருக்கிறது. உன்னுடைய விவாகத்தின் பொழுது மும்மூர்த்திகளோடு நானும் உன்னை ஆசீர்வதித்தேன். ஆனால் உன்னை இப்பொழுது இந்த நிலைமையில் காணும் பொழுது எப்பொழுதும் மகிழ்ச்சியில் இருக்கும் நாரதன் வருத்தத்தில் ஆழ்கிறான், வருத்தத்தில் ஆழ்கிறான். தேவி சங்கியா, என் கடமை என்னை அழைக்கிறது. நான் உனக்கு நிச்சயம் வழிகாட்டுவேன், நிச்சயம் வழிகாட்டுவேன், நிச்சயம் வழிகாட்டுவேன். ஓம் நமச்சிவாய. நாரதா, விரைவில் பிரம்மலோகம் வந்து சேர். பரமபிதா, தங்கள் ஆணை பரமபிதா. ஓம் பிரம்மணே நமஹ. நாராயண நாராயண. பரமபிதா, பரமபிதா. கடமை உன்னை அழைப்பதால் நீ தேவி சங்கியாவை காண முடிவு செய்து விட்டாய். ஆனால் அவளுக்கு எப்படி வழிகாட்டுவது என முடிவு செய்தாயா? எதையும் அறிந்து கொள்ளும் ஆர்வம் உள்ள நாரதா, ஏன் உன்னிடம் இன்று பதில் இல்லை என்பதை அறிவாயா? பரமபிதா, அது எனக்கு தெரியாது. தாங்களே கூறிவிடுங்கள். இதற்கு காரணம் என்னவென்று கூறுங்கள். இதற்கு காரணம் துக்கம். துக்கமும் கோபமும் மனிதர்களின் விவேகத்தை கொன்று விடுகின்றன. தன் கணவன் வீட்டை தியாகம் செய்கின்ற சங்கியாவை கண்டு நீ துக்கப்படுகிறாய். அதனால்தான் புத்தியும் விவேகம் உனக்கு ஒத்துழைக்கவில்லை. உன்னுடைய மனநிலையை எண்ணி பார்த்துதான் உன்னை சங்கியாவிடம் செல்ல வேண்டாம் என்றேன். பரமபிதா, இப்பொழுது சங்கியாவிற்கு வழிகாட்டுவது மிகவும் அவசியமாயிற்றே. நான் அவர்களை சந்திக்கவில்லை என்றால்... நாரதா, உனது இந்த வினாவும் உன்னுடைய மனத்தின் துக்கத்தை பிரதிபலிக்கிறது. தேவி சங்கியாவிற்கு நீதான் வழிகாட்ட வேண்டும். ஆனால் அதற்கு முன் ஒரு உண்மையை உணர்ந்து கொள். எந்த காரணத்திற்காக சங்கியா தேவி தன் அன்பு கணவன் சூரிய தேவனை பிரிந்தாள்? நாராயண நாராயண. அது என்ன ரகசியம் பரமபிதா? தன் மனதில் ஏற்பட்ட தேவையற்ற பயத்தின் காரணத்தால் தேவி சங்கியா
விவாகத்திற்கு பின் சூரியலோகத்தில் மகிழ்ச்சியாக வாழவில்லை. சூரிய தேவன் எப்பொழுதும் அவளுக்கு உண்மையை உணர்த்த முயற்சி செய்தான். ஆனால் அந்த முயற்சிகள் தேவி சங்கியாவின் மனோபயத்தை அதிகமாக்கவே செய்தன. நாராயண நாராயண பரமபிதா, எனக்கு புரியவில்லை. தேவி சங்கியா மிகவும் சாமர்த்தியம் உள்ளவள். அவள் மனதில் எப்படி இந்த வீண் பயம்? விவாகத்திற்கு முன்பே தேவி சங்கியா சூரிய தேவனை சந்தித்து விட்டாள். அதனால் அவள் மனதில் பயம் ஆழமாக பதிந்து விட்டது. சூரிய தேவனின் பிரகாச வெள்ளம் அவளையும் எரித்து விடுமோ என்ற பயம் அவளுக்கு. பரமபிதா, இவ்வளவு நாட்கள் சூரிய லோகத்தில் இருந்தும் யமன் எமிக்கு தாயான பிறகும் கூட தேவி சங்கியா தன் தவறை உணரவில்லையா? அந்த உண்மையை உணர்ந்திருந்தால் தேவி சங்கியா சூரியலோகத்தை தாண்டி இருக்க மாட்டாள். நாராயண நாராயண பரமபிதா, இப்பொழுது எனக்கு என்ன ஆணை? நாரதா, நீ உன் தந்திரத்தால் அவளை அவள் கணவனோடு வாழச் செய்துவிடு. அதுதான் நலம் தரும் என்று சொல். ஆனால் தேவி சங்கியா என் பேச்சை கேட்க மறுத்தால்? முயற்சி செய்வதற்கு முன்பே நீ தோல்வியை பற்றி எண்ணி பார்த்ததால் ஒன்று உறுதியாகிவிட்டது. நீ போகும் காரியத்தில் ஜெயிப்பது சந்தேகமே. இனிமேல் உனக்கு முயற்சியிலும் ஜெயம் கிடைக்கப் போவதில்லை. ஏன் இப்படி கூறுகிறீர்கள்? அதுதான் விதியின் நியதி, எதிர்காலத்தின் அடையாளம். என் முயற்சி வீணாகி விடுமா? நாரதா, உண்மையான முயற்சி என்றுமே வீண் போனதே கிடையாது. நீ நிச்சய முயற்சி செய். ஆனால் முடிவை சிவன் பாதத்தில் சமர்ப்பித்து விடு. அதோடு தேவி சங்கியா மறுத்துவிட்டால் அவளுக்கு பாகவத பக்தி மார்க்கத்தை காட்டு. பாகவத பக்தி மார்க்கமா? ஆம் நாரதா. விவாகத்திற்கு பிறகு ஒரு பெண்ணின் எதிர்காலம் தன் கணவனின் குலத்தோடு இணைந்து விடுகிறது. சூரிய தேவனின் குலம் உலகம் தோன்றிய நாள் முதலே ஜகத் ரட்சகர் பகவான் நாராயணனை பக்தி செய்து ஆனந்தித்து வருகிறது. ஆகவே சங்கியாவிற்கு பாகவத பக்தி மார்க்கத்தை காட்டுவதே உச்சிதம். நாராயண நாராயண, தங்கள் உத்தரவு பரமபிதா. பரமபிதா, தங்கள் மைந்தனுக்கு விடை கொடுங்கள். எனக்கு என்ன செய்வதென்றே புரியவில்லை. எங்கு செல்வேன்? அவமானத்தையும் அலட்சியத்தையும் எதிர்ப்பது தவறான செயலா? சூரிய தேவன் என் மீது அன்பு செலுத்தவே இல்லை. எப்பொழுதும் தன் தேஜஸின் மீதே பெருமை. நான் அதை எதிர்த்துதான் என் தந்தையும் என்னை கைவிட்டு விட்டாரே. நாராயண நாராயண. வணக்கம் தேவர்ஷி. நான் உனக்கு மறுபடியும் நீ கணவனோடு சேர வேண்டும் என்றே ஆசி வழங்குவேன் தேவி. எனது சௌபாக்கியம், எனது நலம், எனது செழிப்புக்கு ஆசிகள் தாங்கள் வழங்க மாட்டீர்களா? நாராயண நாராயண. அது ஏன் என்றால் கணவனை விட்டு விலகி நிற்கும் எந்த பெண்ணுக்கும் சௌபாகியம் கிட்டாது. அதோடு கணவனை விட்டு சென்றவளுக்கு என்ன மங்களம் கிடைக்கும்? அதனால் தான் கூறுகிறேன், விவாகத்திற்கு பிறகு ஒரு பெண்ணிற்கு சொர்க்கமே கணவனின் வீடுதான் தேவி. மன்னிக்க வேண்டும் தேவர்ஷி. எந்த கணவனின் வீட்டை சொர்க்கம் என்கிறீர்களோ அந்த சொர்க்கத்தில் நான் நரக வேதனையைத்தான் அனுபவித்து வந்தேன். நான் மீண்டும் அதை அனுபவிப்பதற்கு ஆசைகள் வழங்கி விடாதீர்கள். நாராயண நாராயண. தேவி சங்கியா, அந்த நரக வேதனைக்கு வித்திட்டதே நீதானே. தாங்கள் என்ன கூறுகிறீர்கள்? ஆம் தேவி சங்கியா, சூரிய தேவனின் பிரகாசத்தை நினைத்து மனதில் நீ வீண் பயத்தை ஏற்படுத்திக் கொண்டாய் அல்லவா? தேவி, என் கேள்விக்கு பதில் கூறு. நீ இத்தனை வருடங்கள் சூரிய தேவனுடன் இருந்த பொழுது ஒரு முறையாவது சூரிய தேவனின் வெப்பம் உன்னை சுட்டெரித்ததா என்ன? அவரது வெப்பமானது
என் சரீரத்தை தீண்டாமல் இருந்திருக்கலாம். ஆனால் என் மனதை மிகவும் வேதனைப்படுத்தியது. அதாவது தன்னுடைய பிரகாசம் மற்றும் வேகத்தை பற்றியே கூறிக்கொண்டு அனுதினமும் என்னை அலட்சியம் செய்தார். என் சுயமரியாதையை காயப்படுத்தினார். மனைவி கணவனின் பாதி அல்லவா தேவர்ஷி? ஆனால் சூரியலோகத்தில் என் நிலைமையோ ஒரு தாசியை விட கேவலம். நான் சூரிய தேவனை மனம் செய்து கொண்டேன். அது என்ன அவ்வளவு பெரிய பாவமா? ஏன் இந்த தண்டனையை தினமும் அனுபவித்து வந்தேன்? நாராயண நாராயண, அவன் அவ்வாறு செய்ததற்கு நீதான் காரணம் என்று இந்த நாரதன் குற்றம் சாட்டினால் என்ன சொல்வாய்? பதில் சொல் சங்கியா. அது பொய்யாகும். அபாண்டமான குற்றச்சாட்டு. நான் ஒருபோதும் அவமானப்படுத்தும்படி சூரிய தேவனை தூண்டியதில்லை. நான் அவரது அன்பையே விரும்பினேன். ஆனால் அன்பிற்கு பதிலாக எனக்கு எப்பொழுதும் அவமானமும் அலட்சியமும் கிடைத்தன. ஒவ்வொரு விஷயத்திலும் என்னை சிறுமைப்படுத்தி காட்டவே அவர் முயற்சி செய்தார். தேவி சங்கியா, எதுவும் கூற அவசியமில்லை தேவர்ஷி. எனக்கு உங்கள் நிலைமை நன்றாக தெரியும். அந்த நிலைமையின் காரணத்தால் என் மீது இந்த வீண் பழியை சுமத்தினீர்கள். ஏன் இப்படி கூறுகிறாய் தேவி சங்கியா? அதிர்ச்சி அடைய வேண்டாம். எனக்கு தெரியும், சூரிய தேவனின் பிரகாசம் இன்றி இவ்வுலகை கற்பனை கூட செய்ய இயலாது. அந்த காரணத்தால் தான் நீங்கள் அனைவரும் என்னை அவமதிக்கிறீர்கள். அனைவருக்குமே பயம். ஒருவேளை சூரிய தேவன் மறைந்து விட்டால் இவ்வுலகை காரிருள் சூழ்ந்துவிடும். ஆனால் தேவர்ஷி, பிரகாசத்தை காக்க இருளுக்கு உதவலாமா? இது அநியாயம் தேவர்ஷி, மிகவும் அநியாயம். சிவ 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 சிவ, இதுவும் உங்கள் பிரமைதான். ஒரு எல்லை வரை உங்கள் பேச்சு உண்மை. சூரிய ஒளியின்றி இவ்வுலகை கற்பனை கூட செய்து பார்க்க இயலாது. ஆனால் அதுவரை மட்டும்தான் உண்மை. ஒரு எல்லை வரை மட்டுமல்ல தேவர்ஷி, அதுதான் நிதர்சனமான உண்மை. நாராயண நாராயண. இல்லை தேவி சங்கியா, சற்று யோசியுங்கள். சூரிய தேவனுக்கு இந்த பிரகாசமும் வேகமும் எங்கிருந்து கிடைத்தது? தாங்கள் என்ன கூறுகிறீர்கள்? நாராயண நாராயண. தேவி சங்கியா, நான் ஒன்று கூற விரும்புகிறேன். ஒன்று அல்ல, 100 அல்ல, கோடி கோடி சூரிய பிரகாசம் பொருந்தியவர்கள் பகவான் பூதநாதர், ஸ்ரீஹரி விஷ்ணு மற்றும் பரமபிதா பிரம்மா. இந்த மும்மூர்த்திகளின் திவ்ய சக்திகளால் தான் இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இதில் மும்மூர்த்திகள் என்ன நிச்சயிக்கிறார்களோ அவ்வளவுதான் சூரிய தேவனின் பங்கு. ஆகையால் நீ சூரியனிடம் திரும்புவதே உசிதமான காரியம் என்று கூறுகிறேன். இல்லை, ஒருபோதும் இல்லை. சூரிய லோகத்திற்கு நான் திரும்ப மாட்டேன். அப்படி திரும்புவதானால் நான் அங்கிருந்து ஏன் வெளியேறினேன்? நாராயண நாராயண. ஆக உன் பதியையும் அவன் இல்லத்தையும் விட்டு இது போன்று அலைந்து கொண்டிருக்க போகிறாயா? தேவி சங்கியா, நிகழ்காலத்தில் நடக்கும் நிகழ்ச்சிகளால் கடந்த காலத்தை மாற்ற முடியாது. நீ சூரிய தேவனின் பத்தினியாய் இருந்தாய், இருக்கிறாய், இருப்பாய். நீ சூரிய தேவனின் பத்தினி மட்டுமல்ல, இப்பொழுது யமன் யமிக்கு தாயும் ஆவாய். அதனால் உன் வீண் கர்வம் பிடிவாதத்தை விட்டுவிட்டு உன்னுடைய கணவன் சூரிய தேவனின் நலத்தில் தான் அக்கறை காட்ட வேண்டும். நாராயண நாராயண. சூரிய தேவனின் அன்பு மனைவி, தேவன் விஸ்வகர்மாவின் மகள் தேவி சங்கியா, இது போன்று பூ உலகில் உத்தேசமின்றி அலைவதா? இது சரியல்ல தேவி. தாங்களே கூறுங்கள், நான் என்ன செய்வது? தங்களிடம் ஒன்றை மட்டும் வேண்டுகிறேன். மீண்டும் என்னை சூரியலோகம் திரும்பச் சொல்லாதீர்கள். இந்த துன்பமான நேரத்தில் தாங்கள் தான் ஒரு வழிகாட்டி அருள வேண்டும். நிச்சயம் தேவி சங்கியா, நிச்சயம். நினைத்து பாருங்கள், நினைத்து பாருங்கள் தேவி சங்கியா. உங்கள் விவாக சமயத்தில் மும்மூர்த்திகளான பிரம்மா, விஷ்ணு, சிவன் சுகம், சாந்தி, சந்தோஷம் கிட்டும் என ஆசி வழங்கி இருக்கிறார்கள். ஆம், அது என் வாழ்க்கையின்
மறக்க முடியாத ஒரு களமாகும். நாராயண நாராயண. தேவி சங்கியா, அந்த ஆசி பொய்த்து போகாது. உன் கணவன் சூரிய தேவனின் தெய்வம் ஸ்ரீஹரி விஷ்ணுவை நினைத்து விடாமல் தவம் செய்து வா. உலகை காக்கும் ஸ்ரீஹரி விஷ்ணு உன் மனோரதங்களை நிச்சயம் நிறைவேற்றுவார். உன் அதிகாரங்களை நீ மீண்டும் அடையச் செய்வார். உனது மதிப்பும் காக்கப்படும். மிக்க நன்றி தேவரிஷி. வழிகாட்டியதற்கு மிகவும் நன்றி. பாகவத பக்திக்கு மார்க்கத்தையும் காட்டி தாங்கள் அலைபாயும் என் மனதிற்கு ஒரு நல்வழி காட்டினீர்கள். நான் அனைத்தையுமே ஸ்ரீ விஷ்ணுவின் பாதத்தில் சமர்ப்பணம் செய்து அவரை நினைத்து தவம் செய்ய போகிறேன். ஓம் ஹரி ஓம், ஓம் ஹரி ஓம். தேவி சங்கியா, இந்த மந்திரத்தை விடாமல் ஜெபித்து வந்தால் உன் மனோரதங்கள் அனைத்தும் நிறைவேறும். துன்பங்கள் விலகும், இன்பங்கள் கூடி வரும். ஓம் ஹரி ஓம். இந்த கதையை கேட்ட பின் என்ன யோசனையில் ஆழ்ந்து விட்டாய் தேவி சரஸ்வதி? சுவாமி, எனக்கொன்று புரியவில்லை. காசியப்பர் மற்றும் மதிதிக்கு பிறந்த சூரியதேவன் இவ்வளவு இரக்கமின்றி, ஏன் கருணையின்றி காட்சியளிக்கிறான்? ஏன் அவன் தேவி சங்கியாவின் உணர்வுகளை புரிந்து கொள்ள முயற்சி செய்யவில்லை? சூரியதேவன் அவனை ஏன் தடுக்கவில்லை? ஏன் அவனை வெளியேற்ற அனுமதித்தான்? இப்பொழுது தேவி சங்கியாவின் குற்றச்சாட்டு உண்மை என்றே தோன்றுகிறது. தேவரிஷி நாரதன் வேண்டுமானால் தன் திறமையால் சங்கியாவின் குற்றச்சாட்டை மறுத்திருக்கலாம். ஆனால் அதில் உண்மையும் இருக்கிறது. ஒருவேளை நீங்கள் சூரியதேவன் மறைந்து விடுவானோ என கவலைப்படுகிறீர்களோ? நீ என்ன கூறுகிறாய் தேவி? உண்மையைத்தான் கூறுகிறேன். தேவி சங்கியா தன் எண்ணத்தை உறுதிபட கூறவில்லை. ஆனால் அதில் உண்மை இருக்கிறது. சூரியனின் பிரகாசத்திற்கு கட்டுப்பட்டு நீங்கள் மூவரும் சங்கியாவிற்கு அநீதி இழைக்கிறீர்கள். இது வீணான குற்றச்சாட்டு. சூரியதேவன் தேஜஸ்விதான். அவனது அளவற்ற ஒளியால் உலகிற்கு அனைத்தும் கிடைக்கிறது. அதில் சந்தேகமே இல்லை. ஆனால் அதற்காக மும்மூர்த்திகள் அவனது செயல்களை ஆதரிக்கிறார்கள் என்று கூறுகிறாயே, அது உண்மை அல்ல. அப்படியானால் சூரியதேவனின் நடத்தையையும் தேவி சங்கியாவிற்கு அவன் இழைத்த அநீதியையும் நீங்கள் கண்டிப்பீர்களா? இல்லை தேவி சரஸ்வதி. தேவி சங்கியாவின் விஷயத்தில் சூரியதேவன் எந்த தவறும் செய்ததாக நான் நினைக்கவில்லை. தேவி சங்கியா அவசரத்தாலும் பிரமையாலும் தன் வாழ்க்கையை தானே கெடுத்துக் கொண்டாள். அவள் இப்பொழுது அனுபவிக்கும் துன்பங்களுக்கு அவளேதான் காரணமாவாள். தேவி சரஸ்வதி, சங்கியா தேவி சூரிய லோகத்தை விட்டு வந்தது சரியல்ல. பிரம்மதேவரின் வாக்கு என்றென்றும் உண்மை என்று நான் அறிவேன். ஆகவே எந்தவித மறுப்புமின்றி நான் தங்கள் வாக்கை அப்படியே ஒப்புக்கொள்கிறேன். சரி, இனி என்ன ஆகும்? தங்களது மானசபுத்திரன் தேவரிஷி நாரதன் தேவி சங்கியாவிற்கு பாகவத பக்தி மார்க்கத்தை காட்டிவிட்டான். இனிமேல் அந்த பரந்தாமன் ஸ்ரீஹரி விஷ்ணு தேவி சங்கியாவின் துன்பங்களை நீக்கி விடுவாரா? எனக்கு புரிகிறது. இப்பொழுது கலைகளுக்கெல்லாம் அதிபதியான தேவி சரஸ்வதி அல்ல, அவள் உள்ளிருந்து ஒரு பெண் பேசுகிறாள். ஒரு பெண்ணின் துன்பம், துக்கம், துயரம் மற்றும் அவல நிலை கண்டு உனக்குள் உள்ள பெண்மை துடிதுடிக்கிறது. யோசித்துப்பார். மும்மூர்த்திகளும் தங்கள் துணைவிகள் சம்மதமின்றி ஏதேனும் காரியம் செய்கிறோமா என்ன? இது என்னுடைய கேள்விக்கான பதில் அல்ல சுவாமி. இது உன் கேள்விக்கான பதில்தான். மும்மூர்த்திகளான பிரம்மா, விஷ்ணு, சிவன் மூவரும் உங்கள் சம்மதத்துடன் தான் நாங்கள் சங்கியாவிற்கு நாரதன் மூலம் பாகவத பக்தி மார்க்கத்தை காட்ட பணித்தோம். அப்படியானால் இனி சங்கியாவின் துன்பங்களுக்கு ஒரு விடிவு தோன்றிவிடுமா? அவமானங்களுக்கு பதிலாக அவளுக்கு வெகுமானம் கிடைக்குமா? அவள் உண்மையான பக்தியோடு தன்னை பாகவத பக்தியில் சமர்ப்பித்தால் நல்லதே நடக்கும். நாம் அனைவரும் என்றுமே பக்தர்களுக்கு அருள் பாலிக்க தவறுவதில்லை. எந்த பக்தன் மாயை, கோபம், லோபம், பாபம், கர்வம், அகங்காரத்தை விட்டு
இறைவனை அழைக்கிறானோ அவனுக்கு இறைவன் அனைத்தையும் அளித்து ஏதும் தரவில்லையே என்று நினைப்பான். ஆனால் சுவாமி, கவலையின்றி இரு தேவி சரஸ்வதி. தேவி சங்கியாவின் வீண் பிரமை நிச்சயம் கலைந்துவிடும். பாகவத பக்தி என்னும் கடலில் மூழ்கி அவள் உண்மையை உணர்வாள். அங்கு சூரிய தேவனும் நடந்த நிகழ்ச்சிகளெல்லாம் கண்டு தன் கடமைகளை புரிந்து கொள்வான். ஆனால் 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 என்ன சுவாமி? ஏன் பாதியில் நிறுத்திவிட்டீர்கள்? கூறுங்கள் சுவாமி. ஏன் இப்படி பதட்டப்படுகிறாய் தேவி? முன்பு நான் கூறியது முற்றும் உண்மையே. ஆனால் இவைகள் நடப்பதற்கு முன்பு சூரியதேவன் சங்கியாவின் வாழ்வில் ஒன்றல்ல பல விசித்திரமான சம்பவங்கள் நடக்கும். இந்த சம்பவங்களின் முடிவு சங்கியாவின் பாகவத பக்தியே ஆகும். ஜய ஸ்ரீ ஹரி, 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 ஜய ஸ்ரீ செல்லாதீர்கள் தாயே, வந்து விடுங்கள் தாயே, எங்களை விட்டு செல்லாதீர்கள் தாயே, வந்து விடுங்கள் தாயே, தாயே வந்து விடுங்கள், வந்து விடுங்கள் தாயே, எங்களை விட்டு செல்லாதீர்கள் தாயே, எங்களை விட்டு செல்லாதீர்கள், வந்து விடுங்கள் சகோதரி யமுனா. தாயே வந்து விடுங்கள், எங்களை விட்டு செல்லாதீர்கள் தாயே, வந்து விடுங்கள் தாயே. அண்ணன் யமராஜனே, தந்தையே, தந்தை சூரிய தேவரே, எங்கள் அன்பான தாய் எங்கே? யமா, யமி, தாங்கள் உலகம் முழுவதும் சுற்றி வந்து கொண்டிருக்கிறீர்கள் தந்தையே. ஆகவே சொல்லுங்கள், எங்கள் தாய் எங்கே? தந்தையே, நாங்கள் எங்கள் தாயை தரிசிக்க தவிக்கிறோம். சொல்லுங்கள், எங்கள் தாய் எங்கே? யமதேவா, யமுனா, நான் உங்களிடம் உண்மையையே கூறுவேன். உங்கள் தாய் எங்கிருக்கிறாள் என்று அறிவேன். அதை எங்களுக்கும் கூறுங்களேன் தந்தையே. நாங்கள் இருவரும் தங்கள் இருவருக்கும் உள்ள விரோதம் கண்டு மிக தவிக்கிறோம். நாங்கள் மீண்டும் நீங்கள் இருவரும் ஒன்று சேர வேண்டும் என்று விரும்புகிறோம். யமி, யமதேவா, உங்கள் தாய் சங்கியா ஒரு திடபுத்தி உள்ள, சுயமரியாதை உள்ளவள். அவள் நீங்கள் சொல்வதை கேட்க மாட்டாள். நான் உங்களை அந்த நிலைமைக்கு ஆளாக்க மாட்டேன். நீங்கள் உங்கள் அன்னையை சூரியலோகம் திரும்பு என கூற வேண்டாம். அப்படியெனில் இந்த விஷயத்திற்கு முடிவு என்பதே கிடையாதா? திரும்பவும் சங்கியா இங்கு வராத வரையில் நானும் எதுவும் செய்ய மாட்டேன். அவள் தானாகவே சூரியலோகத்தை விட்டுச் சென்றால் உங்களுக்கு நலமுண்டாகட்டும். जय श्री हरि, जय श्री हरि, जय श्री हरि।
जय श्री हरि, जय श्री हरि। जय श्री हरि। உலகை காக்கும் உத்தமனே, பகவான் ஸ்ரீ விஷ்ணுவே, தங்களை வணங்குகிறேன் பிரபு. தங்களது தரிசனம் கண்டு பிறவி எடுத்ததன் பலனை பெற்றேன். அதோடு என் துன்பங்களும் விலகிவிட்டன. நான் அறிவேன் பிரபு, தங்களது தரிசனம் துயர்களை விலக்குவதோடு பக்தனுக்கு ஏற்ற உயர்வையும் தரும் சக்தி உள்ளது. ஹே பரந்தாமா, தாங்கள் என் கிளேசத்தையும் துன்பங்களையும் தீர்த்து வையுங்கள். தேவி, உனது கிளேசம் மற்றும் துன்பங்களுக்கு காரணம் உனது மனமே. நான் உன்னை மாய வலையில் இருந்து விடுவிக்கவே வந்திருக்கிறேன். தேவி, நான் இங்கு உனக்கு இப்பொழுது வரம் அளிக்க வந்திருப்பது உண்மை. ஆனால் அதற்கு முன்பு நீ என் கேள்வி ஒன்றிற்கு பதில் கூற வேண்டும். அனைத்திற்கும் தாங்களே பதிலாக விளங்குகிறீர்கள் பிரபு. சங்கியா, உன் மனதை நான் நன்றாகவே அறிவேன். இருந்தும் சூழ்நிலையை ஒட்டி உன் வாக்கால் என் கேள்விக்கு பதில் கேட்க விரும்புகிறேன். தேவி சங்கியா, உனக்கு மீண்டும் உன் கணவன் சூரிய தேவனோடு இணைய விருப்பமா இல்லையா? தேவி, சூரிய தேவனை எண்ணி உன் மனதில் தோன்றியிருக்கும் பயத்தை நான் அறிவேன். ஆனால் நீயோ வேண்டாத கற்பனைகளுக்கு இடம் கொடுத்து அந்த பயத்தை பயங்கரமாக மாற்றிக்கொண்டாய். நான் இப்பொழுதே என்னுடைய திவ்ய சக்தியின் மூலமாக அந்த பயத்தை போக்கிவிட முடியும். அதன் பிறகு நீயே உன் கணவனை தேடிச் செல்ல விருப்பம் கொள்வாய். ஜனார்தனா, தாங்கள் அனுமதி அளித்தால் நானும் ஒன்று கேட்க. கேள், அவசியம் கேள். இப்பொழுது உன் சந்தேகங்களை நிவர்த்தி செய்வது எனது கடமையாகும். தயக்கமின்றி கேள். தங்களுடைய இந்த திவ்ய வைஷ்ணவ சக்திகளின் மூலம் என் கணவர் சூரியதேவன் மனதிலிருந்து என்னை அலட்சியப்படுத்தும் எண்ணமும் மாறிவிடுமா? நிச்சயம், நிச்சயம் மாறும். ஆனால் நீ அதற்காக இடைவிடாது தவம் செய்வது மட்டுமின்றி சூரிய தேவனுடன் மீண்டும் இணைய காத்திருக்கவும் வேண்டும். தேவோத்தமா, இந்த அபலை நல்வாழ்வை பெறுவதற்காக எது உச்சிதமென்று தோன்றுகிறதோ அதையே செய்யுங்கள். ஓம் ஹரி ஓம். ஓம் நமோ நாராயண. தேவி சங்கியாவின் சரீரத்திலிருந்து நிழலாய் உதித்ததால் உலகம் உன்னை தேவி சாயா என்றே இனிமேல் அழைக்கும். எனக்கு என்ன ஆணை ஜெகதீஸ்வரா? நிகழ்காலமும் எதிர்காலமும் உன்னிடம் நிறைய எதிர்பார்க்கிறது தேவி. நீ ஒரு மாபெரும் காரியத்தை சாதிக்க வேண்டியது. ஆனால் அதற்கு முன்பு நீ சூரியலோகம் சென்று சூரிய தேவனை உன் அன்பால் வசப்படுத்துவது அவசியம். தங்கள் ஆணை ஜனார்தனா. பகவான் ஸ்ரீ ஹரி விஷ்ணு, எனக்கு ஏன் இந்த விசித்திர ரூபத்தை கொடுத்திருக்கிறீர்கள்? இது என் பாவங்களுக்கான தண்டனையா? இனிமேல் நான் இறுதி வரையிலும் இந்த குதிரை உருவத்தில் தான் இருக்க வேண்டுமா? என் நாராயண விரதத்திற்கு எனக்கு கிடைத்த பலன் இதுதானா? தேவி, உனது வீண் பிரமையால் நீ பாவம் செய்யவில்லை, குழம்பித்தான் போயிருக்கிறாய். இனிமேல் கவலை வேண்டாம். உனது இந்த குதிரை வடிவம் நீயும் சூரிய தேவனும் மீண்டும் இணைவதற்காக நான் செய்யும் லீலைதான். எத்தனை காலம் பிரபு? சொல்கிறேன்.
உனது பிரதி உருவம் சாயா சூரியலோகத்திலிருந்து வரும் வரையில், அவள் திரும்பி வந்த பிறகே உனக்கு பழைய உருவம் மீண்டும் கிடைக்கும். தேவி, சூரியதேவனும் உன்னை சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்வான். அவன் மனதில் உன்னை பற்றிய மதிப்பும் இன்னும் அதிகம் உயரும். உன்னுடைய மனமும் அவனிடம் பூரணமாக லயித்துவிடும். தங்கள் ஆணை பிரபு. தங்கள் மீது பக்தி கொள்வதையே என் தவத்தின் பலனாக நான் ஏற்றுக்கொள்கிறேன். தங்கள் பக்தியில் பரிபூர்ணமாய் ஈடுபடுவேன். தேவி சங்கியா, சூரியதேவன் தானே இங்கு வரும் வரையில் நீ இடைவிடாது ஓம் சூர்யாய நமஹா என்ற மந்திரத்தை ஜபித்து வா. ஓம் சூர்யாய நமஹ. ஓம் சூர்யாய நமஹ. உனக்கு மங்களம் உண்டாகட்டும். ஓம் சூர்யாய நமஹ. அழகு, மிக்க அழகான சூழ்நிலை. குளிர்ச்சி, என்ன குளிர்ச்சியான சூழ்நிலை. தவம் முடிந்து வந்து விட்டாயா சங்கியா? சுவாமி, தாங்கள் என்னை சாயா என்று அழையுங்கள் சுவாமி. உண்மையில் நான் சங்கியாவின் நிழல் உருவம்தான். உனது நிறத்தை தவிர வேறெதுவும் மாற்றம் தெரியவில்லையே. சங்கியாவோ சாயாவோ ஒன்றேதான். ஒன்றில்லை சுவாமி. இப்பொழுது என் மனதில் ஜெகதீஸ்வர பகவான் விஷ்ணுவின் கிருபையால் உங்களிடத்தில் அன்பு, அர்ப்பணிப்பு, அதோடு பக்தியை தவிர வேறு எதுவும் இல்லை. கடந்த கால கசப்பான நினைவுகளை மறக்க சாயா என்றே அழையுங்கள். சாயா, சாயா, சாயா. நம் இருவரின் மனதொருமித்த அன்பாலே சூரியலோகத்தின் சூழ்நிலை மிக ஆனந்தமயமாகிவிடும். நமது அன்பாலே வாழ்க்கையின் அனைத்து விருப்பங்களும் நிச்சயமாக நிறைவேறும். உன்னுடைய இந்த மனமாற்றத்தை கண்டு மிக மகிழ்ச்சி அடைகிறேன் சாயா. சுவாமி, எந்த அன்பிற்காக நான் இன்று வரை ஏங்கினேனோ அது எனக்கு கிடைத்து விட்டது. அருகே வா, நமது அன்பால் சூன்ய மனதை நிர்மலமயமாக்குவோம். சாயா, சாயா. பாகவத கிருபையால் சங்கியாவின் மறுவுருவம் சாயா சூரிய தேவனை தன் அன்பால் சந்தோஷப்படுத்தியது. பிறகு பிறகு என்ன ஆயிற்று சுவாமி? அந்த அன்பு மழையால் சூரியலோகம் மட்டுமல்ல, அனைத்துலகமும் ஆனந்தமடைந்தது. அதே சமயத்தில் சாயா சூரியதேவனிடம் 2 குழந்தைகளை பெற்றாள். சனிதேவன் மற்றும் தபதி. இருவரையும் கண்டு சூரியதேவன் மகிழ்ச்சி கொண்டான். காலச்சக்கரம் சுழன்றது. எம்பெருமான் சிவன் சித்தப்படி சனிதேவரும் தபதியும் வளர்ந்து வாலிப பருவம் அடைந்தனர். மகனே சனி, மகளே தப்தி, சற்று இங்கு வாருங்கள். வணக்கம் தாயே. மகனே சனி, நாள் முழுவதும் எங்கு சென்று வருகிறாய்? தாயின் நினைவு சிறிதும் வருவதில்லையா உனக்கு? தாயே, நான் ஆகாயத்தில் நின்று கொண்டு எனது மதிப்பிற்குரிய தந்தையின் ரதம் ஓடிக்கொண்டிருப்பதை தான் பார்த்து கொண்டிருக்கின்றேன். அவர் அனைத்து கிரகங்களுக்கும் தேஜஸையும் பலத்தையும் அளிக்கிறார். ஆம் மகனே, உனது தந்தை தமது கடமை உணர்வில் சகல உலகத்திற்கும் ஒரு எடுத்துக்காட்டு. நீயும் அவரைப் போல கடமை உணர்ச்சியோடு உலக நலனிற்காக செயல்பட வேண்டும். அது அவசியம். இல்லை தாயே,
இப்படி சொல்வதற்கு என்னை மன்னிக்க வேண்டுகின்றேன். எனது மதிப்பிற்குரிய தந்தை என்னை தீவிரமாக புறக்கணிக்கிறார் தாயே. அதாவது என்னுடைய சனிலோகத்திற்கு பிரகாசம் அளிக்கும் வேளை வரும்பொழுது மட்டும் எனது தந்தை முகத்தை திருப்பிக் கொண்டு புறக்கணிக்கின்றார். அதனால் சனிலோகம் இருளில் மூழ்கி இருக்கின்றது. தாயே, என் தந்தைக்கு என் மேல் அப்படி என்ன கோபம்? சகோதரர் கூறுவது உண்மைதான். தந்தை சூரிய தேவருக்கு சனிலோகத்தின் மேல் ஏன் இந்த வெறுப்பு? மகனே சனி, உன்மேல் அவருக்குள்ள வெறுப்பை நான் நன்றாகவே அறிவேன். ஆனால் காரணம்தான் நான் அறியேன். என் புத்திரனை ஏன் புறக்கணிக்கிறார் என்றுதான் எனக்கு புரியவில்லை. நான் நினைப்பதும் அதுதான் தாயே. என் தந்தை என் மேலும் பாசத்தை ஒருபோதும் பொழிந்ததில்லை. எனக்கும் எதுவும் விளங்கவில்லை. கிரகங்களின் அதிபதியாக விளங்கும் எனது தந்தை எல்லோரையுமே சரிசமமாக ஏன் பாவிப்பதில்லை என்றுதான் விளங்கவில்லை. ஒருவேளை எனது சக்தியை கண்டு பயந்து விட்டாரோ? சனி! இதற்கு காரணம் உனது சுபாவம்தான். உனக்கு உன்னுடைய தந்தையை கோழை என்று கூற என்ன தைரியம்? ஒருவர் பாங்கும் உன் மனதில் மரியாதையே கிடையாது. ஏன் தேவராஜன் இந்திரன், தேவகுரு பிரகஸ்பதி இவர்கள் மேலாவது உனக்கு மரியாதை இருக்கிறதா? அல்லது உனக்கு சமமான கிரகங்கள் இவர்கள் மீதாவது ஸ்நேகபாவம் இருக்கிறதா? நீ உன்னை எல்லோரையும் விட உயர்ந்தவனாக, குணசாலியாக நினைக்கிறாய். தந்தையே, உண்மையை கேட்டு கோபப்படாதே சனி. நீ பிறப்பிலிருந்தே அகங்காரமும் தான் தோன்றியாகவும் இருந்திருக்கிறாய். நான் எவ்வளவு முறை சொல்லியும் கூட நீ அடக்கமே இல்லாமல் இருக்கிறாய். இந்த நிலைமையில் நீ என்னிடம் அன்பை எவ்வாறுதான் எதிர்பார்க்க முடியும் சொல்லு? யாரிடமாவது ஏதாவது வேண்டும் என்றால் பணிவு அவசியம். தலை வணங்குவது எனது சுபாவம் அல்ல தந்தையே. இத்தகைய துடுக்கானவர்களுக்கு பிரகாசத்தையும் சக்தியையும் ஒருபொழுதும் வழங்க மாட்டேன். சுவாமி, சுவாமி, சனிதேவனை தாங்கள் இப்படி தண்டிப்பது உச்சிதமல்ல. சரி எது அல்லது தவறு எது, இதை நான் நன்றாக அறிவேன். எனக்கு புத்திமதி கூற முயற்சி செய்ய வேண்டாம். தந்தையே, தாங்கள் எல்லா விதிமுறைகளையும் மீறி என்னை கிளர்ச்சி செய்யத்தான் தூண்டுகிறீர்கள். எனக்கு நன்றாக தெரியும், உங்களுக்கு என் மீதோ அல்லது அன்னை மற்றும் சகோதரி தப்தியிடமோ உண்மையான அன்பு கிடையவே கிடையாது. சனி! உண்மையை கேட்டு ஏன் கோபப்படுகின்றீர்கள்? இது உண்மை இல்லையா? எப்பொழுதெல்லாம் எனது தாய் சாயா தங்கள் மீது அன்பையும் மரியாதையையும் காட்டினார்களோ அப்பொழுதெல்லாம் தாங்கள் யமன் யமியின் தாய் சங்கியாவைத்தான் நினைவு கூர்ந்தீர்கள். இது சரியல்ல, தவறான வாதம். உனக்கு மாற்றாந்தாய் கிடையாது. இவளே சங்கியா, இவளே சாயா. சனி, இப்பிரமையை உன் மனதிலிருந்து நீக்கிவிடு. இப்பிரமையை உன் வீழ்ச்சிக்கு காரணமாக அமையலாம். நீங்கள் உண்மையை மறைக்கிறீர்கள் தந்தையே. இது எவ்வளவு கேவலமான விஷயம்! இந்த வையகம் முழுவதையுமே சத்தியத்தால் பிரகாசிக்க செய்யும் சூரிய தேவர் பொய் என்ற பேர் இருளில் மூழ்கி உள்ளார். தந்தையை அவமானப்படுத்தும் துஷ்டனே, நீதான் அவசியம் வெட்கப்பட வேண்டும். நீ சூரிய லோகத்தில் வசிக்க தகுதியற்றவன். நான் உன் முகத்தை பார்க்க கூட விரும்பவில்லை. உடனே இங்கிருந்து போய்விடு சனிதேவா. என்ன கூறுகிறீர்கள் சுவாமி? தந்தையின் உடைமையில் புத்திரருக்கும் அதிகாரம் உண்டு. இத்தகைய தீய அடக்கமில்லாத அகங்காரம் மிக்க புத்திரனுக்கு ஒரு அதிகாரமும் கிடையாது. தாங்கள் என் மகனுக்கு எதிராக அநியாயம் இழைக்கிறீர்கள். துஷ்டனுக்கு இந்த முடிதான் புரியும் சாயா.
யாரிடமும் யாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை தாயே. அவமானத்தை சகித்துக் கொண்டு சூரியலோகத்தில் ஒரு கணமும் இருக்க மாட்டேன். இந்த சூரியலோகத்தில் அவருடன் இருப்பது தன்னை தானே அவமானப்படுத்திக் கொள்வதற்கு சமம். ஆனால் சூரியனின் ஒளி இல்லாமல் முக்தியும் கிடைக்காது. சனி லோகத்தில் முக்தி இருக்கின்றது. ஆம், நீ அந்த இருள் சூழ்ந்து கிடக்கும் உலகத்தில் வசிக்கத்தான் ஏற்றவன். தாங்களும் நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள் தந்தையே. நானும் என் சகோதரருடன் சூரியலோகத்தை துறந்து செல்கிறேன். இக்காரியத்திற்காக நான் உனக்கு நன்றி கூறுகிறேன். உன்னுடைய கொடிய ஹிருதயமும் சனியை போன்றதுதான். தாங்கள் எனது மகனையும் என் மகளையும் அவமானித்து இங்கிருந்து வெளியேற்றுகிறீர்கள். ஆனால் எனது அன்பையும் எனது மரியாதையையும் எதிர்பார்க்கிறீர்களே. தாயே, எங்கள் இருவரின் மீதும் தங்களுடைய மனதில் சிறிதளவேனும் அன்பு இருந்தால் இந்த சூழ்நிலையில் இருந்து வெளிவந்து விடுங்கள் தாயே. நான் உனக்கு சூரிய லோகத்திற்கு திரும்பி வர அழைப்பு அனுப்பவில்லை. இந்த துஷ்டர்களுடன் நீ செல்ல விரும்பினால் தாராளமாக செல்லலாம். மகிழ்ச்சி இல்லாமல் என்னுடன் இருப்பது மிக கடினமான விஷயம்தான். தாயே, நான் சொல்வதை கேளுங்கள். சூரியலோகத்தை துறந்து எங்களுடன் வந்து விடுங்கள் தாயே. இந்த சூரியலோகம் நமக்கு எதிரியாக மாறிவிட்டது. வாருங்கள். வாருங்கள் தாயே. இனி இந்த இடத்தில் ஒரு கணம் கூட இருக்கக்கூடாது. தாயே, இந்த சந்தோஷமான நேரத்தில் தாங்கள் கண்ணீர் விடாதீர்கள். நாம் அடிமை தளத்திலிருந்து விடுபெற்று சுதந்திர காற்றை சுவாசிக்கப் போகின்றோம். இன்று நாம் நம் எதிரியின் பிடியிலிருந்து விடுதலை பெற்று விட்டோம். சனி, உன்னுடைய தந்தை உனக்கு எதிரி இல்லை. அவர் உனக்கு வாழ்வளித்தவர். வாழ்க்கை வாழ்வதற்கு சுதந்திரம் அவசியம். அதற்காக அவரை அவமானப்படுத்தாதே. அவர் அவமானப்படுத்த தகுதி படைத்தவர் தேவி சாயா. சூரியனுடன் ஒருவருக்குமே ஒத்துப் போவதில்லை. எல்லோருடனும் கருத்து வேற்றுமைதான். ஆக தனி தேவனுடனும் அதேதான். ராகு, நீயா இங்கு வந்தாய்? தக்க சமயத்தில் ஒருவருக்கு உபதேசம் அளிப்பதில் நான் மிகவும் புகழ் பெற்றவன். உன்னுடைய தந்தை சூரிய தேவன் உன்னிடம் கொண்டிருக்கும் விரோதத்தை நான் நன்றாக அறிவேன். இதையும் அறிவேன் சனிதேவா. உன் போன்று உன்னதமான கிரகம் அகங்காரம் கொண்ட சூரிய தேவனுடன் அதிக நாள் இருக்க இயலாது. அளவில்லாமல் உன்னை அவமானப்படுத்தியிருக்கிறான். மூளையற்ற ராகுவே, எனது பெருமை வாய்ந்த கணவனை நிந்திக்கும் துணிச்சல் உனக்கு எங்கிருந்து வந்தது? அனைத்து கிரகங்களிலும் உயர்ந்து நிற்பவர் எனது கணவர் ஒருவர் மட்டும்தான். அவ்வப்போது தங்களுடைய உயர்ந்த கணவரை எனது சக்தியால் ஒளியிழக்கச் செய்து விடுகிறேன். உயர்ந்தவர் அவரா அல்லது நானா? என்ன சனிதேவரே, நீயும் உனது தாயின் சொல்லை ஆமோதிக்கின்றாயா? ஒருபோதும் இல்லை ராகு. எனக்கு நன்றாக நினைவிருக்கின்றது. என்னுடைய தந்தையின் கொடிய செயலின் காரணமாகத்தான் பார்க்கடலில் அமிர்தம் கடைந்து அதை பருகும் பொழுது விஷ்ணுவனுடைய தலையை சுதர்சன சக்கரத்தால் துண்டித்து எரிந்து விட்டார் ராகு. அதனால் தான் என் தந்தையின் செய்கைக்காக உன்னிடம் எனக்கு அனுதாபம் உண்டு. அப்படி என்றால் இந்த சுதந்திர காற்றை சாட்சியாக கொண்டு ஒரு சபதம் எடுத்துக் கொள்வோம். நாம் நண்பர்களாக ஒருவருக்கொருவர் உதவி புரிவோம். துஷ்ட தேவர்களின் எல்லா அகங்கார செயல்களையும் அடியோடு முறியடிப்போம்.
நான் உன்னுடைய நட்பை ஏற்றுக்கொள்கின்றேன் ராகு. சூரிய தேவனை தன்னுடைய சக்தியால் ஒளியிழக்க செய்பவனின் நட்பு எனக்கு கிடைத்த கௌரவமாகும். உன்னுடைய கர்வம் படைத்த அந்த சூரிய தேவனை எதிர்க்க துணிந்ததற்கு உனக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நண்பா சனிதேவா. உனக்கு ஜெயம் உண்டாகட்டும். அழாதீர்கள் தாயே. என்னுடன் சனிலோகத்தில் வாசம் செய்ய வந்து விடுங்கள். இத்தனை நாட்கள் உங்கள் அன்பிற்கு கட்டுப்பட்டுதான் நான் இங்கு இந்த சூரிய லோகத்தில் வாழ்ந்து வந்தேன். இனி நாம் மூவருமே சனிலோகத்தில் வாசம் செய்வோம் தாயே. பாருங்கள். சுவாமி, நிலைமை மீண்டும் முன்போலவே ஆகிவிட்டதே. ஆம் தேவி, இதிகாசம் ஒரு முறை அல்ல, மீண்டும் மீண்டும் தன்னை புதுப்பித்துக் கொள்கிறது. இப்பொழுது அது மீண்டும் ஒரு முறை தன்னை புரட்டிக் கொண்டது. சங்யாவிற்கு ஏற்பட்ட சூழ்நிலையைப் போலவே சாயாவிற்கும் ஏற்பட வழிவகுத்தது. தேவி சங்யாவின் கடுமையான பகவத பக்திக்கு இதுதான் பரிசா? இது ஒரு பெண்ணிற்கு நடக்கும் அநீதி சுவாமி. நிகழ்காலத்தில் நடக்கும் நிகழ்ச்சிகளைக் கண்டு உன் பெண்மனம் அதை அநீதி என்று கூறலாம். ஆனால் ஆரம்பம் முதல் இறுதி வரை கதையை நீ கேட்டால் நிச்சயம் உன் வாயிலிருந்து அநீதி என்ற சப்தம் வராது. இந்நிகழ்ச்சிகள் காலவேகத்தில் சிவானைப்படி ஒரு கட்டத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றன. அங்கு நன்னிகழ்வுகள் நடக்கும் போது இவை தானாகவே மறைந்துவிடும். அன்பு மலர்கள் பூக்கத் தொடங்கும். அப்படியானால் விரைவில் எனக்கு இக்கதையை முடிவு வரை கூறுங்கள். சனிதேவனோடு தப்தியும் சாயாவும் சனிலோகம் சென்றதும் என்ன ஆயிற்று? நீலம் பரவியிருந்த சனிலோகத்தின் நிலைமை விசித்திரமான ஒலிகள், துன்பமான குரல்கள், அலறி துடிக்கும் ஒலிகளால் நிரம்பியிருந்தது. என்ன இது? கண்ணீரும் கம்பளை குரல்களும் கேட்கிறது. அதற்கிடையில் வாழ்த்தும் கேட்கிறது. மகனே சனி, என்ன நடக்கிறது? இவர்கள் ஏன் துன்புறுத்தப்படுகிறார்கள்? தாங்கள் தான் கூறுங்களேன். இவர்கள் யாராக இருக்கக்கூடும்? தப்தி, நீ கூறு. இவர்களுக்கு ஏன் துன்பம் என்று? எங்களுக்கு தெரிந்தால் நாங்கள் ஏன் கேட்கப் போகிறோம்? ஆம் தாயே, இத்தகைய அபல குரல்களை இதற்கு முன் நானும் கேட்டதே இல்லை. கூறுங்கள் சகோதரரே. நீங்கள் கேட்கும் இந்த அவல குரல்களுக்கு உரியவர்கள் இந்த வையகத்தில் தாங்கள் செய்த தீய கர்மாவின் பலனை சனிலோகத்தில் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் கூறுவது எதுவும் புரியவில்லை. தப்தி, நான் நிர்மாணித்த இந்த சனிலோகத்தில் என்னுடைய விதிமுறைப்படிதான் எல்லா ஜீவனுக்கும் தன் வாழ்வில் சில சமயமாவது சனிதேவனின் விருப்பப்படி வாழ்ந்தே ஆக வேண்டும். எல்லா ஜீவனுமா? அப்படி என்றால் எல்லா ஜீவன் என்பதற்கு அர்த்தம் மிகவும் பயங்கரமானது தாயே. இதில் சாதாரண மனிதர், புழு, பூச்சி, தேவர்கள், அசுரர்கள், ஏன் மும்மூர்த்திகளும் அடக்கம்தான். இவர்கள் எவ்வளவு நாட்களுக்கு இந்த நரக வாழ்க்கை வாழ்ந்தாக வேண்டும்? ஒவ்வொரு ஜீவனும் தனது கர்மத்துக்கான பலனை அனுபவிக்கும் வரை அதுவும் தொடரும். 2.5 7.5 அவர்களை வதைத்துக் கொண்டே இருப்பார்கள்.